அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 28/7/2025 ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஜெக்ஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 24,822ல் நம்மளுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மணி பார்த்தீங்கன்னா 7:07 அப்படின்னா நம்மளுக்கு நிஃப்டி க்ளோசிங் இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பாயிண்ட் தான் டிஃப்ரெண்டில் நம்மளுக்கு ஒரு டவுன் பாசிட்டிவில் நெகட்டிவில் நம்மளுக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 24,837 இப்போ எக்ஜெஸ் நிஃப்டி பிரகாரம் ஓப்பன் ஆகுது அப்படின்னா 24,824 ஓகேங்களா. ஒரு 10 பாயிண்ட் நெகட்டிவில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்குது. அப்படின்னா ஃப்ளாட் ஓப்பனிங் தான் நம்மளுக்கு இன்றைக்கி கிடைக்கும். அப்போ ஃப்ளாட் ஓப்பனிங் கிடைக்குது அப்படின்னா ஓப்பன் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓப்பன் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஃபுல் பண்ணியே ஆகணும். ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓப்பனுக்கு மேலேயா ஓப்பனுக்கு கீழேயான்னு பார்க்கணும். ஓப்பனும் லோவும் ஒன்றா இருந்தது அப்படின்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓப்பனும் ஹையும் ஒன்றா இருந்ததுன்னா மார்க்கெட்டு கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ ஒன் டே ரேஞ்ச் நம்மளுக்கு 200 பாயிண்ட். ஓப்பனுக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா 200 பாயிண்ட் ஆவரேஜாக நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்ச் கொடுத்துட்ருக்காங்க. இல்லை அப்படின்னா ஓப்பனுக்கு மேலே போயிட்டு ஒரு 100 பாயிண்ட் போயிட்டு திருப்பி இந்த ஓப்பனை பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு 200 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுக்கணும். இல்லை ஓப்பன் ஆகிட்டாங்க, ஓப்பனுக்கு மேலே போய் 100 பாயிண்ட் போயிட்டு இந்த ஓப்பனை வந்து பிரேக் பண்ணிவிட்டு திருப்பி இங்கேருந்து மேலே போகிறாங்க அப்படின்னா இந்த இடத்துலேருந்து தான் நம்மளுக்கு 200 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுக்கணும். இதை வாட்ச் பண்ணி பாருங்கள். மார்க்கெட் இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி நம்மளுடைய டேட்டா பிரகாரம் இந்த மாதிரி இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓப்பன் ஆகிட்டு ஓப்பனுக்கு மேலே போயிட்டு ஓப்பனை பிரேக் பண்ணிவிட்டு திருப்பி இந்த ஓப்பனுக்கு மேலே போகிறாங்க அப்படின்னா இந்த இடத்துலேருந்து தான் நம்மளுக்கு ரேஞ்ச் வந்து பில்டப் ஆகும். ஓகேங்களா. இங்கேருந்து தான் நம்மளுக்கு ஒரு 200 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுக்கணும். இன்றைக்கி வாட்ச் பண்ணி பாருங்கள். மார்க்கெட்டு ஒரு நல்ல ட்ரெண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ ஓப்பனுக்கு கீழே வராங்க அப்படின்னா எதை வச்சு வருவாங்க? கீழே வராங்கன்னா நம்மளுக்கு இந்த S1 24,730ம் 24,608ம் இது நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த இடத்துலலாம் வந்ததுன்னா உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை உங்களுக்கு டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு ரிசல்ட்டு. இங்கேருந்து மார்க்கெட்டு திரும்புறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் நோட் பண்ணிக்கிங்க. நல்ல ஒரு இம்பேக்ட்டு நம்மளுக்கு கிடச்சிட்ருக்கு. இந்த இடத்துலலாம் வரப்போ நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு இங்கே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டிக்கும் சேம் அதே தான். ஓப்பன் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஓப்பனுக்கு மேலேயா ஓப்பனுக்கு கீழேயான்னு பாருங்கள். என்ன தான் மார்க்கெட் மேலே போனாலுமே ஒரு ஸ்ட்ராங்காக மார்க்கெட்டு இன்னும் ஸ்ட்ராங் ஆகலை. நம்மளுடைய டேட்டா பிரகாரம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. மேலே போனால் கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. அதை செக் பண்ணி பாருங்கள். என்ன தான் மேலே போனாலும் நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ்லாம் இந்த இடம்லாம் வந்தது அப்படின்னா பேங்க் நிஃப்டிக்கு 56,875லாம் இந்த இடம்லாம் வந்தது அப்படின்னா உங்களுடைய டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு மார்க்கெட்டு இங்கேருந்து ரிவேஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல உங்கள் டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதேமாரி இங்கே ஓப்பனும் ஹையும் ஒன்றா இருந்தது அப்படின்னா ஹை டூவில் வந்து 500 பாயிண்ட் கொடுக்கணும். இல்லை ஓப்பனும் லோவும் ஒன்றா இருந்ததுன்னா இங்கேருந்து நம்மளுக்கு 500 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஓப்பன் ஆகிட்டாங்க, ஓப்பனுக்கு மேலே ஒரு 300 பாயிண்ட் போயிட்டு திருப்பி ஓப்பனை பிரேக் பண்ணிவிட்டு திருப்பி இப்படி வராங்க அப்படின்னா இந்த இடத்துலேருந்து தான் நம்மளுக்கு ரேஞ்ச் வந்து க்ரியேட் ஆகும். இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு 500 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுக்கணும். இதை செக் பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி சினாரியோ வந்தது அப்படின்னா வெயிட் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டு மேலே போனால் இது ரெசிஸ்டன்ஸாக நம்மளுக்கு செயல்படும். இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இல்லை கீழே வராங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான 56,225ங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இங்கே வந்துட்டு ஜம்ப் ஆகிட்டு தான் திருப்பி நம்மளுக்கு இந்த மாதிரி ரியாக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை செக் பண்ணி பாருங்கள். இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நோட் பண்ணிக்கிங்க. ஓப்பன் ஸ்ட்ராட்டஜியை பில்டப் பண்ணுங்கள். ஒன் டே ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸும் சேம் அதே தான்.
இன்னைக்கு நாளைக்கு வந்து இதில எக்ஸ்பைரி இருக்கிறதுனால ஒரு செகண்ட் ஹாஃப்ல நல்ல ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஒரு ரேஞ்சு காலையில அ நல்ல ஒரு ரேஞ்ச் குடுத்துட்டு, செகண்ட் ஹாஃப்ல பிரீமியம் டிகே ஆவனோட்டி ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இப்போ ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா, ஓப்பன் ஆகி மேல போறாங்க அப்படின்னா, இந்த 81,784ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும். அங்க போயிட்டு ரிட்டர்ன் ஆயிட்டு, திருப்பி பிரேக் பண்றாங்க அப்படின்னா, நல்ல ஒரு சப்போர்ட்டா இந்த எஸ்டர்டே லோக்கு கீழ போகாத வச்சும் அ மார்க்கெட் கீழ வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. புட் செல்லர் பயந்தா மட்டும் தான், இங்க பிரேக் பண்ணா மட்டும் தான் புட் செல்லர் பயந்தாங்கன்னா, நல்ல ஒரு டவுன்ஃபால் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். புட் செல்லர் பயப்படல அப்படின்னா, மார்க்கெட்டு கீழ வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப லெஸ்ஸு. அப்பன்னா, இந்த இடங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இங்கேருந்து ஒரு ஜம்ப் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. அப்படி ஜம்ப் ஆகுது அப்படின்னா, இங்கேருந்து மேலே போறப்ப, சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போறப்ப, எஸ்டர்டே லோவும், ப்ரீவியஸ் க்ளோஸும் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸா இருக்கும். இங்க இத தாண்டுனா தான் இங்க மேலேயே போக முடியும். இல்ல அப்படின்னா, கீழ வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இத செக் பண்ணி பாருங்க. இதெல்லாம் நல்ல ஒரு இம்பேக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வீக்லி ரிப்போர்ட் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். வீக்லி ரிப்போர்ட்டுக்கு இதையும் கம்பேர் பண்ணி பாருங்க. நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? இந்த இடம்லாம் வரப்ப நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுடைய டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா, நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரைக்கு இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நோட் பண்ணிக்கங்க. இந்த ஏரியாலாம் வந்ததுன்னா, உங்கள டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா, நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதோட ஸ்ட்ரைக்கு நம்மளுக்கு நிஃப்டிக்கு 25,050 புட்ட நம்ம எடுத்திருக்கிறோம். 25,050 புட்டு எக்காரணத்த கொண்டும் இந்த 205 விட்டு குடுக்கக்கூடாது. இந்த 205 வந்தாங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இங்கேருந்து இவங்க ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஓகேங்களா? நம்மளுடைய டேட்டா பிரகாரம் இந்த ஸ்ட்ரைக் 25,050 புட்டு இந்த 205க்கு வந்துட்டு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும். இங்கேருந்து இந்த இந்த மாரி போயிட்டு திருப்பி கீழ உடைக்குதா அப்படின்னு பாருங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியம். இந்த ஏரியாங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கும் இன்னைக்கு. இதுக்கு கீழயா, இதுக்கு மேலயான்னு தான் நம்மளுக்கு இதுக்கு கீழ வராங்க அப்படின்னா, ம் இவங்களுக்கு ஃப்ரீ ஃபால் ஜோன் இந்த 205 பிரேக் பண்ணாங்க அப்படின்னா, இந்த 140 வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும். இத செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியும் சேம் அதே தான். பேங்க் நிஃப்டிக்கு 57,200 புட்டு எக்காரணத்த கொண்டும் இந்த 568 வந்து பிரேக் பண்ணக்கூடாது. 568 பிரேக் பண்றாங்க அப்படின்னா, இவங்களுக்கு 345 வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமா இருக்கும். இல்ல கீழ வராங்க அப்படின்னா, இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேல போறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும். அப்படி சப்போர்ட் எடுக்குறாங்க அப்படின்னாலுமே, இதுக்கு மேல போனா தான் அவங்களால ட்ராவலே ஆக முடியும். எதுக்கு மேலனா 711க்கு மேல போனா தான் இவங்களால ட்ராவலே ஆக முடியும். கீழ வராங்க அப்படின்னா, இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேல போறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும். இல்ல கீழ வந்துட்டு இந்த இடத்துக்கு போயிட்டு திருப்பி ரிவர்ஸ் ஆவறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமா இருக்கும். இத செக் பண்ணி பாருங்க. இவங்க எஸ்டர்டே ஹைக்கு மேல அவங்க சஸ்டெயின் ஆகி நிக்கிறாங்க அப்படின்னாவே, மார்க்கெட்டு டவுன்ஃபால் ஆவறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் தான். இங்கெல்லாம் வரப்போ உங்களுடைய டெக்னிக்கலா அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ரிசல்ட்டு இந்த ஸ்டேக்லயும் கிடைக்கும், மார்க்கெட்லயும் நம்மளுக்கு கிடைக்கும். இதெல்லாம் பிரீமியம் கால்குலேஷன் வச்சு நம்ம எடுத்துட்டுருக்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சென்செக்ஸ் 82,200 புட்டு எக்காரணத்த கொண்டும் இந்த 531க்கு கீழ வரவே கூடாது. இந்த 531 பிரேக் பண்றாங்க அப்படின்னா, இவங்களுக்கு 311ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இது 311க்கு கீழ போயிட்டு மேல வந்தா தான் இவங்க நல்ல ஒரு ஸ்ட்ராங். இல்ல 311க்கு கீழ போறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு ஃப்ரீ ஃபால் ஜோன் தான் இந்த ஸ்ட்ரைக்குக்கு. இந்த கீழ வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமா இருக்கும். அப்ப இந்த இடத்துல நீங்க செக் பண்ணணும். இந்த இடத்துல நீங்க செக் பண்ணணும். இந்த இடத்துல மறுபடி சப்போர்ட் எடுத்துட்டு, இங்க போயிட்டு இப்படி வராங்களா அப்படின்னு நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா, நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இந்த இடமெல்லாம் நீங்க உங்களோட டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா, நல்ல ஒரு ரிசல்ட் இந்த ஸ்ட்ரைக்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இத செக் பண்ணி பாருங்க. எந்த மாரி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பாருங்க. இல்ல
மேலே போகிறாங்க அப்படின்னாலுமே மேலே போயிட்டு இந்த சஸ்டெயின் ஆகும் 900க்கு மேலே நின்னா மட்டும்தான் இந்த ஸ்ட்ரைக்கே மேலே போக முடியும். இல்ல அப்படின்னா கீழ வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இத செக் பண்ணி பாருங்க. இந்த இந்த 749 வந்து எக்காரணத்த கொண்டும் இந்த ஸ்ட்ரைக் வந்து பிரேக் பண்ணவே கூடாது இன்னைக்கு. இதுக்கு மேலயே அவங்க நிக்கிறாங்க அப்படின்னா, மார்க்கெட்டு டவுன்ஃபாலுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் ஒழிஞ்சு, அப் ட்ரெண்டுக்கான வாய்ப்புகள் வெரி வெரி லெஸ். இந்த ஸ்ட்ரைக்கை செக் பண்ணி பாருங்க. இதெல்லாம் ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் தான். இந்த இடத்தெல்லாம் வந்தது அப்படின்னா, உங்களுடைய டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா, நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நாலேட்ஜ் பர்பஸ்க்காக சொல்கிறோம். இது ஏன்னா அப்படின்னா, இது எல்லாமே ப்ரீமியம் கால்குலேஷன் வச்சு எடுக்கிறப்ப நல்ல ஒரு ரிசல்ட்டு இருக்குது. ஓகேங்களா? இதை செக் பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.